காசி புனித புகழி வெப்பம் ஆற்றும் தவத்தினை கண்டே நகைத்த தனிகொள் முல்லை ஆற்றும் தவத்தினை கண்டே நகைத்த தனிகொள் முல்லை ஊற்றும் புயல்வட காற்றோ அடிக்க தொடங்க அடிக்க தொடங்கு வீதிக்கு கீற்றெங்கு எனது மனம் கூட பாக கிடத்த இன்றே மனம் கூட பாக கிடத்த இன்றே இது ஒரு நீண்ட 11ஆம் திருமுறை. மும்மணி கோவை என்று சொல்லும் பொழுது இந்த 3 பாக்கள் அமைப்பையும் ஒன்றாக சேர்த்து பட்டினத்து பிள்ளை அவர்கள் விண்ணப்பம் செய்கிறார். இதிலே ஒரு 15 பாடல்கள் நாம் விண்ணப்பம் செய்திருக்கின்றோம். இதிலே ஒரு 32 பாடல்கள் இருக்கிறது. இந்த 30 பாடல்களும் அடுத்த சோமவாரத்திலே நிறைவு செய்வோம். மீண்டும் 16வது பாடலில் இருந்து அடுத்த சோமவாரத்திலே விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம். இந்த தளத்திலே மாணிக்க வாசக பெருமான் ஒரு பதிகத்தை அருளி செய்கிறார். இந்த மாணிக்க வாசக பெருமான் திரு தோணிபுரம் என்ற பெயரிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த சீர்காழி தோணிபுரம் என்ற தலைப்பிலே மாணிக்க வாசக பெருமான் 8ஆம் திருமுறையிலே ஒரு திருவாசகத்தை அருளி செய்திருக்கிறார். இது முக்தி கலப்பு உரைத்தல் என்ற ஒரு அமைப்பிலே அமைந்த பதிகம். அதாவது இந்த ஆன்மாவிலே இறைவன் எப்பொழுதும் வீட்டிருக்கக்கூடிய அந்த உண்மை நிலையை அறிந்து மாணிக்க வாசக பெருமான் அந்த இறைவனை தன்னுடைய ஞானத்திலே எழுந்தருளச் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதமான பதிகத்தை திரு தோணிபுரத்திலே அருளி செய்கிறார். அந்த பதிகத்திலே நாம் தொடர்ந்து விண்ணப்பம் செய்து மகிழ்வோமாக.